எல்லாருக்கும் வணக்கங்க. ஐடிசி ஹோட்டலுடைய ஸ்ட்ரக்சரில் ஒரு சின்ன அப்டேட். இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேவ் 2 வந்து போயிட்டுருக்கு. ரூ. 260லேருந்து ஒரு கரெக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. இப்போ அந்த கரெக்ஷன் என்னென்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ரூ. 260லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏபிசியா போயிட்டுருக்கு. இது ஏ, இது பி, இது சி. இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கு. ஆக்சுவலா அந்த வேவ் பி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பி வந்து எப்படி போகலாம் அப்படின்னா, ஏ, பி, சி. வேவ் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபிசி மாரி போகலாம். இல்ல வேவ் பி ஏபிசியா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, என்டையர் ரூ. 261லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபிசியா எங்க முடியும் அப்புட்ன்னா, இந்த ரேஞ்சில முடியும். ரூ. 216 ரூ. 209லேருந்து ரூ. 216 வரைக்கும் ஒரு ஏபிசியா முடியும். இல்ல இந்த வேவ் பி வந்து ஒரு கரெக்ஷனுக்குள்ள போகுது அப்படின்னா, ஏபிசி வந்து எங்க முடியும் அப்புட்ன்னா, இந்த பாக்ஸ்ல அதாவது ரூ. 246லேருந்து ரூ. 253 அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 0.61%லேருந்து 0.78% வரைக்கும் ஒரு புல் பேக் குடுத்துட்டு, திரும்ப அகைன் அங்கேருந்து கீழ வந்து வேவ் சி வேவா வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குங்க. இதான் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸு. இந்த பி வந்து எப்படி வேணாலும் மாறலாம். இது வந்து ஒரு டைம் பாஸா இருக்கும். ப்ளஸ் அடுத்து என்னன்னா, அந்த என்டையர் ரூ. 261லேருந்து நான் இந்த ரேஞ்ச் சொன்னேன்ல ரூ. 209 இது வந்து என்டையரா ஒரு ஏ வேவா கூட இருக்கலாம். ஏவாவா இருந்துட்டு பெரிய ஏவாவா இருந்துட்டு, அதுக்கப்புறம் பி வேவா போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஒரு டைம் பாஸ் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இது வந்து ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ். பெரிய கைங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய வந்து அவங்களுடைய ஃபண்ட வந்து இதில அக்குமுலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிக் மூவ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க் யூ.